தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி NITயில் விடுதியில் தங்கியிருந்த மாணவி ஒருவருக்கு ஒப்பந்த பணியாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விவகாரத்தில் NIT தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிகழ்வு வருத்தம் அளிக்கிறது என தற்போது திருச்சி NIT தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி NIT என்பது தமிழக அளவில் மட்டுமல்லாது இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனமாக நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மதியம் நடந்த ஒரு சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மாணவர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்காத NIT நிர்வாகம் தற்போது விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கமானது இந்த NIT மாணவியோடைய விவகாரம் என்பது இந்த நிர்வாகத்துக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது. இனிமேல் மாணவிகள் விவகாரத்தில் மிகுந்த கவனத்துடன் நாங்கள் செயல்படுவோம் என்று ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், விடுதிக்குள் நுழையக்கூடிய எந்த ஆண்களா இருந்தாலும் அவர்களுடன் ஒரு பெண் காவலர் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். அதாவது பெண் காவலர் என்பது அவர்கள் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெண் காவலரை வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய முழு விவரங்கள் குறிப்பிடப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நேற்று முன்தினம் இது போன்று குறிப்பிடப்படவில்லை. நேற்றும் மேலும் அந்த விடுதி வாயிலில் வைத்திருந்த அந்த CCTVயோடைய காட்சிகள் என்பது பதிவாகவில்லை. அது பழுதாகி இருந்தது. இந்த விவகாரத்தை முன்வைத்து மாணவிகள் தொடர்ச்சியாக நேற்று விடிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த காரணமெல்லாம் முன்வைத்தா தற்போது சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது. அதற்காக தங்களுடைய வர்த்தகத்தை NIT நிர்வாகம் பதிவு செய்திருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு.